Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC, கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனா கேட்கக்கூடிய தமிழ் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து நம்ம ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2ல இருந்து क्वेश्चंस பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க மறக்காம அதை பார்த்துடுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ட் 3ல இருந்து தான் क्वेश्चंस பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மோசி கீரனார் உடல் சோர்வினால் முறக்க கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. இரண்டாவது கேள்வி பொறுத்துக, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கடிகை என்பதன் பொருள் யாது? ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அணிகலன். நான்காவது கேள்வி, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி பழமொழி 400. ஐந்தாவது கேள்வி, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உழுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி பரணர். ஆறாவது கேள்வி, நூல் நூலாசிரியர் அறிதல். ஸோ பட்டியல் 1 நூல், பட்டியல் 2 நூலாசிரியர். இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. ஏழாவது கேள்வி, என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர். இதுக்கான விடை ஆப்ஷன் பி குலசேகர் ஆழ்வர். எட்டாவது கேள்வி, செரு என்பதன் பொருள். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி வயல். ஒன்பதாவது கேள்வி, திருக்குறளில் ஏழை எனும் எனப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8. பத்தாவது கேள்வி, கீழ்கண்ட நூற்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி திருமந்திரம். 11வது கேள்வி, தொண்டா சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? இதுக்கான விடை ஆப்ஷன் சி சேக்கிலார். 12வது கேள்வி, யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி அரவணவடிகள். 13வது கேள்வி, தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் தீதலை சாத்தனாரை பாராட்டியவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 14வது கேள்வி, கம்பரை புரந்தவர் யார்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். 15வது கேள்வி, ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆங்கிலம். 16வது கேள்வி, நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ 2004. 17வது கேள்வி, குருக் மால்தோ பிராகுயி என்பன. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள்.
18வது கேள்வி, ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, அண்ணல் அம்பேத்கர். 19வது கேள்வி, திரு வி. கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, சித்திரக்கவி. 20வது கேள்வி, பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். 21வது கேள்வி, தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, பாவேந்தர் விருது. 22வது கேள்வி, ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. இதுக்கான விடை ஆப்ஷன் டி, 1886. 23வது கேள்வி, மணநூல் என அழைக்கப்பெறும் நூல். இதுக்கான விடை ஆப்ஷன் சி, சீவக சிந்தாமணி. 24வது கேள்வி பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதுவும் மேட்ச் ஃபாலோயிங் தான். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. 25வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இதுவும் மேட்ச் ஃபாலோயிங் தான். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4, 1, 2, 3. 26வது கேள்வி பார்த்தீங்கன்னா யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, கருவியாகு பெயர். 27வது கேள்வி, வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது டேஷ் ஐ குறிக்கும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, கடல். 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பெயர் திருச்சொல். 29வது கேள்வி, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது? இதுக்கான விடை ஆப்ஷன் டி, மோனை மட்டும் வந்துள்ளது. 30வது கேள்வி, பெயர் ரேச்சத்தை எடுத்து எழுது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, வந்த. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ் மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக கேட்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொது தமிழும் பொது அறிவும் இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ட் 3 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.